அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறதுல நம்பருக்கு நியர்பை 100 அல்லது நம்பருக்கு எக்ஸஸாக 100 இருக்க நம்பர்ஸ்லாம் எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு ஈஸி கான்செப்ட் இருக்குது. ஸோ எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கும். இதில் என்ன லாஜிக்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த லாஜிக் பார்த்திங்கன்னா தெரியும். அது சிம்பிளாக ஏ ஸ்கொயர்னால் அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஃபர்தராக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த சம் பண்ண போகிறோம். இப்போ 93ன்றது 100 மைனஸ் 7 சரிங்களா, அதான் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா. அடுத்தது எவ்வளோ டெஃபிஷியன்சி 700க்கு. அடுத்தது இது லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த டெஃபிஷியன்சி 7 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம கிவன் நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் எப்போதும். இது ஸ்டாண்டர்ட் லாஜிக்காக தான். 93 மைனஸ் 7 என்ன வரப்போகுது 86. ஸோ அதுதான் லெஃப்ட் பார்ட்டு. ரைட் பார்ட் என்ன வரும்னா கடைசி எவ்வளோ டெஃபிஷியன்சி 7 அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 49. இதுதான் ஆன்சரு. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 96 ஸ்கொயரு, இண்டெக்ஸ் வந்து 100 நமக்கு தெரியும் இல்லையா. டெஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இதில் 4 வரும். ஸோ எப்போதுமே கிவன் நம்பர்லேருந்து என்ன பண்ணணும் டெஃபிஷியன்சியை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். 96 மைனஸ் 4 ஈக்குவல் டு 92 சரிங்களா. அதான் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர். ரைட் பார்ட் ஆஃப் த ஆன்சர் என்ன வரும், ஸோ நமக்கு டெஃபிஷியன்சி 4, அப்போ 4 ஸ்கொயர் 16 சரிங்களா. அடுத்து 92 16. இதுதான் வந்து இதோட ஆன்சரு. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு எக்ஸஸாக வருது 100க்கு மேலே அந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் அந்த லாஜிக் கொஞ்சம் மாறும். என்னென்னா இண்டெக்ஸ் 100 எக்ஸஸாக எவ்வளோ இருக்குன்னா 3 வருது. ஸோ 100ஓட 3 எக்ஸஸாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்னா லெஃப்ட் பார்ட்டில் கிவன் நம்பர் ப்ளஸ் எக்ஸஸ் நம்பர் அங்கே சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அடிஷன் பண்ணுறோம். அப்போ 103 + 3 106 அதுதான் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து 3 இருக்கே, 3யை வந்து ஸ்கொயர் பண்ணணும் 09. அப்போ 106 09. ஸோ இதுதான் வந்து 103யோட ஸ்கொயர். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 107 இருக்கும். ஸோ 107னா எக்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது 7 இருக்குது. அப்போ 107 + 7 114. இதுதான் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த நம்பர். ரைட் பார்ட் வந்து 7 ஸ்கொயர் 49. ஸோ 114 49 தான் இதுக்கு ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஸோ